அனைவருக்கும் வணக்கம். சரக்கு சண்முகத்தோட சர்ச்சை பேச்சினால தமிழ்நாடு முழுவதும் இப்போ கொந்தளிச்சிருக்கு. சரக்கு சண்முகத்துக்கு எதிராக எதனாலன்னா என்டிஏ கூட்டணி சார்பா தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசை கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதாவது என்டிஏ தலைவர்களுக்கு கலந்துக்கிட்டு அங்கங்க மாவட்டத்தில் உள்ள முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டு என்டிஏ தலைவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நடத்துறாங்க. இதுல நடத்துறதுல அங்க போய் இருந்துட்டு இவனுங்க சட்டம் ஒழுங்க சீர்கழிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம சரக்கு சண்முகம் இருக்காருல்ல, அவர் ஒரு சர்ச்சை பேச்சை பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்றாரு. ஆட்சி முடியிறப்போ அப்துல் கலாம் சொன்னாரு உங்கள் கனவு காணுங்கள்னு சொன்னாரு. ஆனா இவர் ஒருபடி மேல போய் உங்க கனவை சொல்லுங்கள்ங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கனவு நயன்தாரா எனக்கு வேணும், கல்யாணம் பண்ணி வைப்பாரா அப்படின்னு ஒரு சர்ச்சை பேச்சை பேசியிருக்காரு. அப்துல் கலாம் கனவு காணுங்க சொன்னாரு. அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்ற. இந்த சரக்கு சண்முகம் பொதுவாவே இவனுங்க எல்லாம் எப்படின்னா அப்பையில இருந்தே ஆபாசம் தான். அதுவும் இந்த சரக்கு சண்முகம் குறிப்பா எப்போதுமே ஆபாசம் தான். ஏற்கனவே ஒரு அதிமுக பொதுக்கூட்ட மேடையில பேசியிருந்தாரு. அதே போல விளக்கு பிடிச்சு பார்த்தாங்க எல்லாம் அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வெக்கமே இல்லாம சிரிக்கிறாரு உட்கார்ந்துகிட்டு. ஒரு கட்சி தலைவருக்கு உள்ள ஒரு மாண்பு அப்படிங்கிற கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாத தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத அமைச்சர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள். இவனுங்க கெட்ட கெடுக்கலாம் முன்னாள் அமைச்சராக இருந்துட்டான். இதுல இந்த கூட்டத்துல பேசுற போல எங்க கட்சிரா எங்க கட்சி அப்படின்னு ஒரு லூசு மாதிரி கத்துனுச்சு. இந்த லூசு சரக்க போட்டுட்டு அதை சொன்னதுக்கு இவனுங்க எல்லாம் முட்டை கொடுத்தானுங்க. நம்மள்ட்ட அவர் மாலை போட்டிருக்காரு, அது பண்ணிருக்காரு. இப்ப என்ன போட்டிருக்காரு? இப்ப என்னடா போட்டிருக்காரு? மானங்கிட்டவனுங்களா? சரி, நான் சரக்கு சண்முகத்திட்ட ஒன்னே கேட்டுக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதுல பெரும்பான்மைக்கு என்ன தேவை, அதை பார்த்து அடுத்த ஆட்சியில அவங்களுக்குள்ள தேர்தல் அறிக்கையா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அதை விமர்சனம் பண்றது போல நயன்தாரா வேணுமா இவருக்கு? அப்படியே மாத்திருவானுங்க. நாளைக்கு நீங்க என்ன பாருங்க, நான் எனக்கு சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன், அது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சுக்குவானுங்க. இவனுங்களை மாறி ஆளுங்கெல்லாம் ஓட ஓட விரட்டணும். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா தலைமை? எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தற்குறி. நான் சொல்லல, இவர் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் பெரிய புரட்சியாளர் அண்ணாமலை. நம்ம புரட்சியாளர் எல்லாம் இப்ப வாயை திறந்து பேச முடியுமா? அண்ணாமலை அவர்கள்லாம் இவனுங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? இவனுங்கெல்லாம் கேள்வி கேட்க வெக்கமான இருந்தா இவனெல்லாம் கேள்வி கேட்கணும். நீங்க கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம அடுத்த ஒரு பெண்ண நயன்தாரா அவர்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு திருமணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறவங்க சம்பந்தம் எல்லாம் போய் நயன்தாரா வேணும் அப்படின்னு பேசுறதால எவ்வளவு ஒரு அருவருப்பான செயல். இந்த சரக்கு சண்முகத்துக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். அதை சரக்கு சண்முகத்துக்கிட்ட கேட்கறதெல்லாம், உங்க வீட்டுல எல்லாம் பொம்பளைங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அதனால எவனாவது இது மாதிரி பேசினா உனக்கு வலிக்குமா வலிக்காதா? நீ எல்லாம் ஒரு முன்னாள் அமைச்சர். ஏன்டா உனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 4 பேர் உங்களுக்கு எல்லாம் ஏன்டா சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களாடா? நாட்டுக்கிட்டு சாவங்கடா. அதுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் தேர்தல் இதுக்கு ஒரு கெட்ட கேடா? மக்களை பாதுகாக்கிறதுக்கு தாண்டா எலெக்ஷனு, அதுக்கு தாண்டா அரசியல். நீங்க அரசியல் இருந்துகிட்டு எல்லாரும் கேவலமா பேசி நியூஸ்ல வரணும். நம்ம எப்ப பார்த்தாலும் பேச பொருளாவே இருக்கணும். நியூஸ்ல வரணும்னா எதை வேணாலும் திம்பானுங்க. எது ரோட்ல எது கிடக்குல எதை வேணாலும் எடுத்து திம்பானுங்க. அப்பேற்பட்ட ஜென்மம் தான் அந்த அதிமுக எல்லாம் குடியிருக்கிறது பூரா. இந்த சரக்கு சண்முகம் எல்லாம் பதவி இல்லாதப்ப இந்த பேச்சு பேசுறானுந்தாலாம், பதவி இருந்தா எப்படி விளையாடுவானுங்கன்னு நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் யோசிச்சுதான் மக்கள் அவருக்கு ஓட்டு போடல. அதே போல இவர் மாநிலங்களவை உறுப்பினர் வேற இருந்தாரு. இவர் கேட்டுக்கு அதுல வேற கொடுத்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்னத்த கிழிச்சிச்சுன்னு தெரியல. அங்க போய் யாரையாவது இப்படிதான் பேசிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே நம்மளுக்கு தெரியல. அருவருப்பான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கு இந்த அதிமுக. இதை கேள்வி கேட்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி உண்மையிலுமே அப்படியே நீங்க எல்லாத்துக்கும் இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கல்ல, ஆர்ப்பாட்டம் நடத்துறது முக்கியம் இல்ல. உங்க கட்சியில உள்ள போராட்டத்தை முதல்ல தடுத்து நிப்பாட்டணும். இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் முதல்ல அடிச்சு விரட்டணும். கட்சியை விட்டு நீக்க முடியுமா? இல்ல அவருக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி ஒருத்தனை எடுக்க மாட்டாங்க. கேட்டா எங்க எடப்பாடியாரு என்ன புரட்சி தமிழரா? புரட்சி தமிழரே யாரு? சசிகலா அம்மா காலில் புரட்சியா? மானங்கட்டவனுங்களா? அதிமுகவுக்கு எதுக்காக ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இது போலதான் ஒட்டுமொத்த பேரை இதை செய்யறத கூட விட்டுருவான். அதை வேடிக்கை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருல, அவரை மட்டும் விட்டுறக்கூடாது. அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியதுல கோடநாடு கொலை, அவரு பல்வேறு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினவர்.
அதனால அவருக்கு நம்ம அட்வைஸ் சொல்ல வேண்டாம். அவர் மிகப்பெரிய ஆளு, எது சொன்னாலும் அவர் தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்குவாரு. இப்ப நீங்க இதை போய் கேட்டீங்கன்னா நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற பதில அழகா சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிடுவாரு. வேற எதுவுமே பதில் கொடுக்க மாட்டாரு. அதிமுகவை வேற இருக்கும். இந்த எலெக்ஷனோட 2026 அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கவே இருக்கக்கூடாதுடா.